அடியே வாடி வாடி பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு. இதான் நம்ம வீடு. பாத்து தலை உடைச்சிடாத. வாங்க 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 வாங்க. வாமா. பயலுக்கு எல்லாம் அம்சமா அமைஞ்சிருக்கு. வெரி குட் வெரி குட். வாங்க 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 வாங்க. हमको साइड दिया रे हमें तो काऊ நில்லுங்க. வலது கால எடுத்து வச்சு வாங்க. பாத்து வாமா. அதான். என்னம்மா இது? அடி எடுத்து வச்சு வானா இப்படி ஜம்ப் பண்ணி வரிய? அடி எடுத்து வச்சு வந்தா வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா தான் வளருவோம். இப்படி ஜம்ப் பண்ணி வந்தா வாழ்க்கையிலயும் ஜம்ப் பண்ணி வாழ்ந்துருவோம். நல்ல தத்துவமா இருக்கு. யார் சொன்னது? எங்க நாயினா. அவரை நான் பார்த்ததே இல்லையா? இந்த தத்துவத்தை என் காதுல சொல்லி அப்பவே அது மூச்சு முட்டி சத்து போச்சு. அப்படியா? மாமா நீங்க ஏதாவது தத்துவம் சொல்றீங்களா? எனக்கு எந்த தத்துவம் தெரியாது. வேணா உங்க அத்தை மாட்ட கேளு. அப்படி ஒண்ணு நடந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க சத்தா என் பூ போட்டு மட்டும்தான் போகும். நான் செத்த நானேல பாடையில போயிடுவேன். முதல்ல கல்யாணம் முடிச்சு உள்ள வந்தா ஆசீர்வாதம் பண்ணாம சாவு இளவு பாரனே பேசிட்டு இருக்கீங்களே. எனக்கு உடனே முதல்வருக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அடே மடையா, சூரியன் மறைவுக்கு அப்புறம் தான் முதல் இரவே நடத்த முடியும். அட பாப்பா, மறுபடியும் மறைவை பத்தியே பேசாதப்பா. மாமா முதல் இரவுனா என்ன மாமா? பாவி, மாமனார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா இது? அது வந்து மருமகளே, உங்க வீட்டு முதலையும் எங்க வீட்டு முதலையும் கலந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்ல, அந்த முதல போட்டு கல்யாணம் பண்ணி வச்ச அன்னைக்கு வந்த ராத்திரி தான் முதல் ராத்திரி. ஐயா, முதல்ல இரவுக்கு விளக்க சொல்லத பாரு. முதல்ல வந்து சாமி கும்பிடுங்க. வாங்க வாங்க வாங்க, சாமி கும்பிடுவோம். மருமகளே, என்ன விட நீ நல்லா குதிக்கிற. நீதான் பொண்ணா? ஓ நீதான் ஆனோ? பண்டிகேல் சாரி, உங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு என்னால வர முடியல. நாங்க தான் உனக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கலையே. அதனால என்ன என் குலதெய்வம் கொடுத்துச்சு. ஆக்சுவலா இந்த பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் போயிருந்தீங்களா? நோ நோ நோ, இந்த நாடெல்லாம் விளையாடின ஃபுட்பால் மேட்ச பார்த்தனால உங்க கல்யாணத்துக்கு வர முடியலன்னு சொல்ல வந்தேன். இவரு ரொம்ப நல்லா பேசுறாரு. அத்தையம்மா இது யாரு? அவரே நம்ம வீட்டுல குடியிருக்கிற பேச்சுலர் தம்பி. ஆனா வீட்டுக்கு வாடகையே கொடுக்க மாட்டான். ரொம்ப தங்கமான பிள்ளை. எரிஞ்ச கொல்லி கட்ட மாதிரி மாதிரி என்ன அதேதான். பாருங்க, எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? என்னத்துல உள்ள விட்டு நோண்டுற? புது தம்பதியருக்கு பிரசன் தரணுங்கிறதுக்காக குப்புற படுத்து மல்லாக்க படுத்து, மல்லாக்க படுத்து குப்புற படுத்து, குப்புற மல்லாக்க, மல்லாக்க குப்புற, இப்படி மாறி மாறி படுத்து யோசிச்சு எவன் கல்யாணத்துக்கு எவ்வளவு குழுத படுத்த பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பங்கர்ல 5 ரூபா பஞ்சாயத்தை வாங்கிட்டு கொடுத்து என்னுடைய கல்யாணத்தை அவமானப்படுத்தியா? நீ ரொம்ப சூடா இருக்க. பாலும் பழமும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் அப்புறம் வந்து பாக்குறேன். வாடகை எங்கடா? தாயே. சரி போய்ட்டு தாத்தா அண்டே உடப்பேன். அம்மா என்னடா செல்லம், எப்பமா எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ண போறீங்க? ஏன்டா அப்படி அல்பமா அலையற? அரைஞ்சேனா? அத்தையம்மா எதுக்கு இப்ப இவரை அடிச்சா? அவன் என் புள்ள, அடிப்பேன் உதப்பேன். அத கேக்குறதுக்கு நீ யாருடி? இனிமே எனக்கு உரிமை இருக்கு. நீங்க இவரை அடி அடிச்சா நான் இவரை அடிப்பேன். நீங்க இவரை அடிச்சா நான் இவரை அடிப்பேன். நீங்க இவரை குத்தினா நான் பேசுவேன். நீங்க பேசினா நான் சொல்லுவேன். ஏடி உங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை இல்ல. கல்யாணம் அன்னைக்கே என்ன ஏடி வர்த்தெடுக்குற? உள்ளவா அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேண்டாமா, என்ன காப்பாத்துமா. ஆஹா, என் வாழ்நாள்லயே நீ அழுது இன்னைக்கு தாண்டி நான் பாக்குறேன். உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்காக நானும், பெத்த பாவத்துக்காக உன் பிள்ளையும் நீ சொல்றபடி எல்லாம் ஆடுறோம். வீட்டுக்கு வந்த மருமகள் அப்படி நடப்பாளா? அதுலயும் அவ ஒரு மாதிரி சைஸ். போயா, நான் ஒண்ணும் அதுக்காக அழல. என்ன நம்ம கல்யாணம் புதுசுல உன் அம்மா உன்னை எவ்வளவு அடிச்சிருப்பாங்க. அடிச்சிருக்கா? அப்பெல்லாம் நான் என் உரிமையை விட்டு கொடுத்தேன். அடி பாவி, பத்தினி தெய்வமே,